சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கலகலப்பா நம்ம போய்கிட்டு இருக்க ராசி பலன்கள்ல அடுத்து பங்குனி மாசத்துல கன்னிக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, இந்த காதல், காமம், பசி, அன்பு இதெல்லாம் பெருசா பேசுவாங்கன்னு நினைப்பீங்க. நிச்சயமா இந்த காதலுக்கும் கன்னிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பாசிங் க்ளவுட் மாதிரி. ரயில் பயணத்தில் ஏறுகின்ற பயணிகள் போலத்தான் அவர்களுக்கும் காதல் இருக்கும். எல்லாம் அவங்க நினைச்சா கண்ணியா உனக்கு எல்லாம் கிடைச்சதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க, அழுவாங்க. என்னைக்கு ஒரு புள்ள கூட பார்க்க மாட்டேன்தியானுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கக்கூடிய ராசியில கன்னியும் ஒரு ராசி. ஆனா பாருங்க, காலபுருஷத்துக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைங்க. கடங்கார வாழ்க்கையில வாழ்வாங்க, வெளியில் தெரியாதுங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க அவங்களுக்கு. திடீர்னு பயணம் போயிட்டே வருவாங்க. இந்த மாசத்துல அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், புதிய நிகழ்வுகள் என்ன, அவர்களை சந்தோஷமா இருப்பதற்கு என்னென்ன பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ என்ன செய்யும் இந்த மாசம் அப்படின்னா, பாக்கியம், தனவரவு, வாக்கு எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாசம். பலம் சேர்க்கின்ற மாசத்துல இந்த மாசம். அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். என்னங்க அப்படி அறிவை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு வந்துருன்னுவாங்க. அடுத்தது அந்த அந்த பதிலையே கடத்தி கொண்டு போவாங்க. எத்தனை நாள் கடத்துவாங்க? முடிஞ்ச ஒரு வருஷம் ஒரு கூட கடத்துவாங்க. அவங்கள மாதிரி இந்த கடத்தி கொண்டு போய் பதில் சொல்றது கூட கண்ணியை விட ஆள் யாருமே இல்லைங்க. சமாளிபிகேஷன் சொல்லுவாங்க. சமாளிபிகேஷன்ல பெரிய ஆள்னா யாரு? கன்னி தான். எதிரியை கூட தன் வசப்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் கன்னிக்கு உண்டு. இந்த மாசத்தில் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். வார்த்தையில் நிதானமா இருக்கும். முக்கியம் இது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர் எதிர்பாவங்கள் சனி, சூரியன். சனி ஏற்கனவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூரியனே போய் பார்க்க போறாரு. தேவையில்லாம நீங்க ஒன்வேல போய் மாட்டிப்பீங்க. தண்ட செலவு பண்ணுவீங்க. கவனமா இருக்கணும். அதே மாதிரி திடீர் பயணம். எச்சரிக்கையா இருக்கணும். திடீர்னு பார்த்தா நாளைக்கு எங்க போறேன்னு தெரியாதுன்னீங்க. மறுநாள் ஃபோன் பண்ண நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களோட கஸ்டமருக்கும் சொல்லுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையிலேயும் இந்த தேவையற்ற விடுமுறைகள் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புரியுதுங்க. நினைச்சது மாதிரி நடக்கின்ற வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப பலரால் புகழப்படுவீர்கள். பலருக்கு நீங்க ஒளிவிளக்கா திகழக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கு. குறிப்பா உங்கள் மனைவியின் தந்தை, அதாவது டேட்டா சொல்லணும்னா மாமனாருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அது கொஞ்சம் என்னன்னு கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் மனைவி சந்தோஷப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடும்போது என்னாகும், வீட்லயும் நான் நல்லா சிறப்பான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. பணி ரொம்ப சிறப்பா செய்வீங்க. உங்களுக்கு தனவரவு அதிகமா உண்டு இந்த மாசத்துல. அதே மாதிரி உடல் நலத்தில் நீங்களும் அக்கறை கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதீதமா சொல்லப்போனா அது மலப்பிரச்சனை வந்துடும். மனப்பிரச்சனையும் மலப்பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. கண்ணிக்கு இது அடிக்கடி வந்துடும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு. மிட் நைட்ல போய் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகுறது? உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். புரியுதுங்களா? எதுவானாலும் பரவாயில்ல, நல்லா மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட வேண்டியது. 2-3 நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியது யாருன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. என்னடா கிராமம்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. அங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கண்ணு பெருசு வயிறு சின்னதுன்னுவாங்க. 4 ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா கண்ணு பெருசு வயிறு சின்னது. கண்ணு எல்லாத்தையும் உள்ள விழுங்கிரும். வயிறு அந்த மாதிரி உடலையும் மனதையும் பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய மாசத்துல பங்குனி ஒண்ணு. அதுவும் உஷ்ணமான மாசம். முக்கியமான விஷயம் இதுதான். புரியுதுங்களா? குளிர்ச்சி மாசி முடிஞ்சது, நமக்கு பனிக்காலம் விலகி குளிர்காலம் விலகி அடுத்து உஷ்ணம் ஆரம்பிச்சிருச்சு. பட்டை கிளம்ப பங்குனி வெயில்லாம் பார்த்துக்கிடுங்க. பாருங்க, இந்த காலத்துல நீங்க கவனமா இருக்கணும். தேவையான நீர் சத்து உள்ள பழங்களை உண்டு ஒரு சிறப்பு. முக்கியமா இயற்கையோட எழுந்து வந்துருங்க. வெள்ளரிக்காய் பிஞ்சு சாப்பிட்றது, தர்பூசணி சாப்பிட்றது, இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை சாப்பிடுங்க. வெண்பூசணி சாப்பிடுங்க, முள்ளங்கி ஜூஸ் குடிங்க. இதை விட ஒரு அருமருந்து எதுவுமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில. கன்னிராசியை பொறுத்தவரையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வதற்கு இந்த காய்கறிகள் பயன்படுத்தே சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 21/3/2026 இருந்து 23/3/2026 வரலும் சந்திராஷ்டிரமம் இருக்கு. இந்த நாட்கள்ல கவனமா இருங்க. புதிய முயற்சியை தவிர்த்துருங்க. புதிய பயணங்கள் கூட தவிருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க போற பயணம் ஒரு 10 மணிக்கு அந்த வேலை முடியணும்னா உங்க வேலை சாயங்காலம் முடியும். ஒரு ஈவினிங் முடிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஏன்னா அது 11ஆம் இடத்து அதிபதி. அது லாபமா இருந்தாலுமே அன்னைக்கு தேதிக்கு பணம் வரும், எல்லாம் வரும். ஆனா அலைச்சல் யார் பண்றது? அடிபட்டுரும், வைத்தியம் பண்ணுவாங்க. வலி யார் தாங்கிறது? கவனம். இந்த 2 நாள்ல கவனமா இருங்க.
உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயங்க. அத நீங்க பயன்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. திருவாதவூர் மாணிக்கவாசர், மாணிக்கவாசகரோட பாடல் பெற்ற தலம். அங்க போய் நல்லா வழிபாடு பண்ணுங்க. ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. அதே மாரி பாசிப்பயிறு சாதம் தானமா கொடுங்க. நெறைய மாற்றம் உண்டு. அதே மாரி கன்னி ராசிக்காரங்க வீடு கட்டுவாங்க. மேக்ஸிமம் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனா, கொஞ்சம் வாஸ்து பிரச்சனையோட தான் வீடு இருக்கும். வீடு கட்டி கடன்லயே வச்சிருப்பாங்க. இல்ல சொத்து வேற ஒரு பேர்ல இருக்கும். இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை மாற வேண்டுமானால் கண்டிப்பா திருவாரூர் மாணிக்கவாசகர் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. நெறைய விஷயங்கள் இந்த 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 மாசத்துல உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உச்சத்துக்கு போவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கன்னிய பொறுத்தவரையிலும் வெளிவட்டார பழக்கவழக்கங்களில் திறமையா இருக்கும். நெறைய பேர் உங்கள பாராட்டுவாங்க. நெறைய பேர் உங்ககிட்ட வேலை வாங்கிக்குவாங்க. கவனமா இருங்க. மணி மைண்டோட வேலை செய்யுங்க. ஜெயிப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமோகமான வரவுகளை அள்ளித் தருகின்ற மாதமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.